திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே. திருடனுடைய வேலை என்னன்னா உங்க மகிமை, உங்க ஐஸ்வர்யம், உங்க ஜீவன் எல்லாத்தையும் திருடுறது தான் பிசாசனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்ற, நானோ அவைகளுக்கு ஜீவன் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். மூணா சொல்றாரு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சில் வந்து பாருங்க, 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே உட்கார்ந்து காத்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரப்போறாரா? ஜீவனை தரப்போகிறார். என்ன ஜீவன் தெரியுமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்ப நீங்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதனால தேவனுக்கு அடிமைகளானதினால், இப்ப நீங்க தேவனுக்கு அடிமையா இருந்து நான் சொல்றது போல பயப்படுறீங்க, கீழ்படுறீங்க, பரிசுத்தமா வாழ்றீங்க, ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்து கொண்டு அடிமையா நீங்க இருக்கிறதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாத்தீங்களா? இப்ப உங்களை கர்த்தர் நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு பலனை தரப்போகிறார். அந்த பலன், அந்த சம்பளம் என்னது? முடிவோ நித்திய ஜீவன். ஒன்னு நம்ம மரணம், ஆண்டவருடைய வருகை. இந்த முடிவுல கர்த்தர் நமக்கு ஒன்றை தரப்போகிறார். அதன் பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். இப்ப இருக்கிறது ஜீவன், ஆனா உங்களுக்கு கர்த்தர் தரப்போறது நித்திய ஜீவன். அப்படின்னா நிரந்தரமான ஒரு ஜீவன். 2ஆம் மரணம் உங்களுக்கு கிடையாது. கோடி கோடி வருஷம் இயேசுவோடு கூட நீங்க வாழ போறீங்க. 7 வருஷம் மத்திய ஆகாயத்துல விருந்து, 1000 வருஷம் பூமியில மீண்டும் வாழ்வு, ராஜாக்கள் ஆசாரியர்களா வாழ்வீர்கள். மீண்டும் கோடி கோடி வருஷம் பரலோகத்துல தேவனோடு கூட நித்திய காலமா நீங்களும் நானும் வாழ போறோம். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க.